ஒரு வளர்கிற இயக்கம், வளர்ந்து வருகிற இயக்கம். எனவே வரவு முக்கியம். எனவே யார் வேண்டுமானாலும் கட்சியிலே இணைக்கலாம், சேர்க்கப்படலாம். அது பொதுச் செயலருடைய முடிவு, கழகத்தினுடைய தலைமையுடைய முடிவு. ஆனால் அப்படி சேருபவர்கள் இந்த கழகத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டுமே தவிர கழகத்திற்கு விரோதமாக யாரும் நடக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எனவே கட்சியிலே புதிதாக சேர்த்துக் கொள்வதிலே தவறில்லை. அப்படி சேர்த்துக் கொள்ளப்படுபவர்கள் இந்த இயக்கத்திற்கு உழைக்க வேண்டும், இந்த இயக்கத்தை வளர்க்க கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி தாவேக்காக்கு ஆதரவு தெரிவித்ததுதான் காரணம். இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன ரொம்ப நிர்வாகி என்ன சொல்ல விரும்புறீங்க? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். எந்த முடிவெடுத்தாலும் ஆதரவோ எதிர்ப்போ மூத்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் உட்கார்ந்து கலந்து பேசி ஒருமித்த முடிவோடு எந்த முடிவு வேண்டாலும் எடுக்கலாம். அரசியலில் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கலாம், அதில் தவறில்லை. ஆதரவு எதிர்ப்பு என்கிற அந்த பேச்சுக்கு இடமில்லை. அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு கட்சிக்கு வரும். இப்பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியிலே இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். எனவே அது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்ததைப் போல கட்சிகள் முடிவெடுக்கும். அதற்கான அந்த ஒரு காரணத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே என்னுடைய எண்ணம் எங்களுடைய இயக்கத்தை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எந்த முடிவானாலும் உட்கார்ந்து கலந்து பேசி ஒத்த முடிவை எடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆலோசனை. எடுக்காம தலைமை சொல்றது கேட்காம அவங்க தனியா போய் பிரிஞ்சு போய் ஆதரவு கொடுத்திருக்காங்க. கொரோனாவோட கட்டளை மீறி ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்பே அல்லது பொதுச் செயலரை அணுகி பொதுச் செயலரோடு கலந்து பேசி இந்த ஒருமித்த முடிவை எடுத்திருக்க வேண்டும். அப்படி எடுக்காததுதான் இந்த ஒரு குறையாக என்னுடைய கண்டுக்கப்படுகிறது. அப்படி எடுத்திருக்க வேண்டும். கட்சிக்கு ஒரு பொதுச் செயலர் இருக்கிறார். அவர்தான் கட்சியை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தேர்தல் முடிந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து கலந்து பேசி நம்ம ஆளுங்கட்சி ஆளுகிற அந்த வாய்ப்பை நாம் இழந்துவிட்ட பிறகு ஆளப்போகிற கட்சிக்கு அல்லது ஆளுகிற கட்சிக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாமா, ஆதரவு கொடுத்தால் சரியாக இருக்குமா, அல்லது எந்த வகையிலே நாம் எப்படி எந்த நிபந்தனையோடு ஆதரவு கொடுப்பது, இல்லை ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டுமா என்பதெல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டும், எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் வேலுமணி பாஜகவோட பின்புலமா செயல்படுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் இருக்கு. சில அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த பிளவுக்கு காரணம் பாஜகவோட பின்னால இருந்து ஏற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு. நிச்சயமாக அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. பிஜேபி இதனுடைய பின்னணியிலே இருக்கிறார் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுபோல பிஜேபிக்கு ஏதோ நெருக்கமானவர் எங்களுடைய தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி என்பதையும் நான் மறுக்கிறேன். அப்பொழுது நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம் அல்லது கட்சியிலே கூட்டணி அமைக்கிற போது தலைவர்கள் சந்தித்துக் கொள்வது, கட்சியும் கலந்து பேசுவது அது ஒன்றும் தவறில்லை. எனவே அந்த ஒரு சார்போடு இருக்கிறார் அல்லது பாஜக கட்சி இதிலே சித்து விளையாட்டு விளையாடுகிறது என்பதெல்லாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு அந்த வேலையும் இல்லை. ஒரு மத்திய அரசியலே இருக்கிற ஒரு பிரதான கட்சி, ஒரு தேசிய கட்சி ஒரு மாநிலத்திலே அது போன்ற ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். அப்படி குற்றச்சாட்டாக சொல்லுவதை நான் ஏற்க மாட்டேன். அது உண்மையும் அல்ல. முன்னாள் அமைச்சர்கள் அதிகாரம் இல்லாதனாலதான் இப்ப அங்க போயிட்டாங்க. அவங்க அதிகார பதவி கடந்த 5 ஆண்டு இல்ல, மீண்டும் ஒரு 5 ஆண்டு இருக்க முடியாது, அதிகாரத்திற்காகவும் மற்றபடி சம்பாதிக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க தாவேக்கா தன்னோட ஆதரவே கேட்காம இவங்க போய் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அதிகாரம் தான் அவங்களுக்கு இல்லை. நான் அதை எப்படி நான் நிச்சயமாக நினைக்க மாட்டேன். அப்படி அதாவது அந்த தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே ஒரு சாரார் இருப்பவர்கள் அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு அல்லது அமைச்சர்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால்
நிச்சயமாக அதை நான் ஏற்க மாட்டேன். அது உண்மையும் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அல்ல என்பதும் என்னுடைய கருத்து. சார், இப்ப நீங்க கட்சியிலிருந்து விலகிட்டீங்க. இப்ப நீங்க தைரியமா சொல்லலாம் சார். குறிப்பா எடப்பாடி பழனிசாமி இருந்தப்ப தொடர்ச்சியாக இந்த கட்சி தோல்வியை தள்ளி வருது. இப்ப எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கட்சியினுடைய தோல்விக்கு பொதுச் செயலாளரை குற்றம் சாட்டுவதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், பொதுச் செயலாளர் அதாவது அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அவர் 4.5 ஆண்டு காலம் ஆண்ட ஆட்சியில் மிகச் சிறப்பாக ஆட்சியை நடத்தினார். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதுவும் கொரோனா தாக்கம் இருந்த அந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை சீராக இல்லாத அந்த நேரத்தில் நல்ல பல திட்டங்களை மத்திய அரசுடைய துணையோடு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து செலுத்தினார். அதிலே யாரும் குறை சொல்ல முடியாது. ஒரு தூய்மையான ஆட்சியை, ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு திறமையான ஆட்சியை பொதுச் செயலாளர் தந்தார் என்பதிலே மாற்று கருத்து நிச்சயமாக கிடையாது. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இல்ல, பொதுச் செயலாளரா அவர் சிறப்பா செயல்படுறாரா? கண்டிப்பாக. அதாவது இந்த தேர்தலுக்கு கூட அவர் உழைத்த உழைப்பு இருக்கிறதே, அதை யாராலும் செய்திருக்க முடியாது. கடுமையாக உழைத்தார். ஆனால் அந்த எங்களுடைய வெற்றிக்கு, அந்த வெற்றி கோட்டை எட்டாததற்கு காரணம், ஏற்கனவே எங்களுடைய கட்சியிலே சில குழப்பங்கள் ஏற்பட்டு, பிளவுகள் ஏற்பட்டு, பிரிந்து நின்று ஒவ்வொருவரும் போட்டி வேட்பாளர்களை நிறுத்தி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகளை ஒன்று சேர விடாமல் பிரித்தாளும் சூழ்ச்சியிலே ஈடுபட்டு எங்களுடைய இயக்கத்திலே பிளவுபட்டு, அந்த மாதிரி சூழ்நிலையில்தான் அவருடைய முயற்சி பலனளிக்கவில்லையே தவிர அவரை குற்றம் சாட்டுவதை என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையாக உழைத்தார், சிறப்பாக கட்சியையும் நடத்தி வருகிறார், நடத்தினார். இதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. எனவே அவர் மற்றவர்களோடு இணைந்து, அதாவது அவருக்கு அவர் நல்ல ஆதரவை கொடுத்து இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு மற்றவர்களும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த முயற்சியிலே பொதுச் செயலாளரும் ஈடுபட வேண்டும் என்பதுதான். பொதுக்குழு கூட்ட சொல்லி 3-2 பங்கு இருக்கு எங்களுக்கு, உடனடியாக பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கர் தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? பொதுக்குழு கூட்டினா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொதுச் செயலாளர் சம்பந்தமான விஷயங்கள் முன்னெடுப்பாங்க. அதை பத்தி உங்க அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கட்சியில் குழப்பம் கூடாது. அதாவது இதிலே எந்த பொதுக்குழுவை கூட்டி ஒரு பிரச்சனையை உருவாக்குவதாக அந்த பொதுக்குழு கூட்டுவதற்கு நோக்கம் இருக்கக்கூடாது. பொதுக்குழு கூடுவதற்கு சட்டத்திட்டப்படி 1/5 பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும். அது தேவைப்படுகிற போது ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டப்படும். 6 மாதத்திற்கு ஒரு முறை செயற்குழு கூட்டப்பட வேண்டும். இதை பொதுக்குழு கூட்டச் சொல்லுவதிலும் தவறில்லை, கூட்டுவதிலும் தவறில்லை. ஆனால் கட்சியினுடைய நலனுக்காக அது கூட்டப்பட வேண்டும். அப்படி கூட்டுவதற்கு முன்னாலே இந்த மேல்மட்ட தலைவர்கள் உட்கார்ந்து பேசி சுமூகமாக ஒருமித்த கருத்தோடு பொதுக்குழுவை கூட்டி தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பொதுச் செயலாளரா இபிஎஸ் சரியா செயல்பட்டாருன்னு சொல்றீங்க, அவங்களும் கேட்கறது தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப 2 பக்கமுமே நீங்க தவறு இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க இந்த கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போறதுக்கு, இந்த கட்சியை மறுபடியும் இணைக்கிறதுக்கோ ஒரு பாலமா இல்லாம கட்சியை விட்டு விலகிறது எந்த விதத்துல நியாயம்? இது நீங்க யார் எப்படியோ போங்கன்னு சொல்ற ஒரு எதேச்சி மனப்பான்மை தான் இருக்க மாதிரி. அதாவது நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறவர்கள் கூட, அந்த தலைவர்கள் கூட இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் என்பதை அவர்களும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். எனவே உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டுமே தவிர ஒரு கருத்துக்களை வெளியிலே சொல்லிக்கொண்டு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தால் கட்சி மேலும் மேலும் பலகீனமாகத்தான் அடையும் என்பது என்னுடைய கருத்தாகத்தான் நான் முன்வைக்கிறேன். அதாவது பொதுக்குழுவை பொறுத்தவரையிலே கூட்ட வேண்டிய நேரத்திலே கூட்டலாம். ஆனால் பிரச்சனையை பெரிதாக்குவதற்காக, பிரச்சனையை கிளப்புவதற்காக அந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டுவதாக இருக்கக்கூடாது. அதாவது பொதுக்குழுவை கூட்டுவதனுடைய நோக்கம், இந்த தேர்தலிலே வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கு என்ன காரணம், இன்னும் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு என்னென்ன சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும், எப்படி இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்கிற அந்த ஆக்கபூர்வமான ஆலோசனைகள் தான்
பொதுக்குழுவில் விவாதிக்க வேண்டுமே தவிர பிரச்சனைகளை பேசுவதற்கு, பிரச்சனைகளை பெரிதுபடுத்துவதற்காக இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கும் சொல்லுகிறேன், கட்சியிலிருந்து நான் விலகிய பிறகும் சொல்லுகிறேன், அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர், நீக்கப்பட்ட தலைவர்கள் அல்லது நீடிக்கிற தலைவர்கள் அத்துணை பேர் மீதும் எனக்கு நல்ல மரியாதையும் மதிப்பும் உண்டு. அவர்களும் என்னுடைய சீனியாரிட்டிக்காக அவர்களும் என்னை மதிக்கிறார்கள். எனவே எனக்கு எல்லா தலைவர்களையும் மதிக்கிற அந்த அவர்களோடு பழகுகிற அந்த குணத்தை பெற்று வந்த காரணத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் வந்து அறித்தவன் என்ற முறையில்தான் யார் மீதும் நான் குறையோ குற்றமோ சொல்லுவதற்கு தயாராக இல்லை. அப்படி குறையோ குற்றத்தையோ நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். அதாவது இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அவரவர்கள் சக்தி படைத்தவர்கள், அவர்கள் திறமை படைத்தவர்கள், அந்த திறமையை ஒன்றுபடுத்தி ஒருமுகமாக கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்பதுதான் எனக்கு இருதரப்பு என்று கூட சொல்ல மாட்டேன். அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய வயது அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிற ஆலோசனை அறிவுரையாக கூட இதை எடுத்துக்கொள்ளும். நீங்க சபாநாயகரா இருந்தீங்க. இப்ப இன்னொரு சட்டமன்றத்துல அந்த சட்டமன்ற குழு தலைவர் யாரு, அதிமுக தலைவர் கொறடா யாருன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் முடிவெடுக்காம இருக்காங்க. இன்னொன்னு அவங்களும் கொடுத்திருக்காங்களா, எங்கதான் நியமிக்கணும், யாருக்கு சபாநாயகர் கொடுக்கணும், சட்ட விதிகள் என்ன சொல்லுது, நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏற்கனவே நீங்க தற்காலிக சபாநாயகர்ல இருந்திருக்கீங்க, யாருக்கு சாதகமாக இருக்குது? நான் தற்காலிக சபாநாயகராக இருந்ததை விட சட்டம் படித்தவன், சட்டத்தை தெரிந்தவன், அதேபோல இது போன்ற விவகாரங்களிலே உச்சநீதிமன்றம் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறது என்பதையும் நான் தெரிந்தவன், ஒவ்வொரு வழக்கினுடைய தீர்ப்பையும் நான் அறிந்தவன். எனவே இதிலே யார், அதாவது எந்த பிரிவுக்கு எந்த தரப்புக்கு கொறடாவை நியமிப்பது என்கிற அந்த ப்ரோராகேட்டிவ் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் சபாநாயகருக்கு தான் இருக்கிறது. அவர் இரண்டு தரப்பு கோரிக்கைகளையும் பரிசீலித்து அவர் முடிவெடுப்பார். இன்றைக்கு கூட அவர் நேற்றைக்கு கூட பேட்டியிலே சொல்லியிருக்கிறார், இரண்டு தரப்பு கோரிக்கைகள் வந்திருக்கிறது, நான் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறேன், அதற்கு கால கெடு ஒன்றும் இல்லை, எனவே நல்ல தீர்ப்பை நான் வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை சபாநாயகர் எடுக்கிற முடிவு இந்த ஏதாவது ஒரு தரப்புக்கு பாதகமாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ளத்தக்காத வகையிலோ இருந்தால் நீதிமன்றம் செல்லலாம். உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பாக இருக்கும். அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. அதிமுக தலைமைக்கு கட்டுப்படாம தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த அந்த எம்எல்ஏக்கள் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, திமுகவோட கூட்டணி பேசினாங்க அப்படின்னு. அப்படி ஏதாச்சும் நடந்ததா? இல்ல, நானும் உங்களை போன்ற உங்களுடைய ஊடகங்களில், பத்திரிகைகளில் சொல்லப்பட்ட அந்த செய்திகள் தான் எனக்கு வந்தது. நானும் அதைத்தான் பார்த்தேன். உண்மை நிலைமை எனக்கு தெரியாது. இப்பொழுது கூட விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இதை பேசி இருக்கலாம். அதாவது ஒரு தேர்தலுக்கு பிறகு அதாவது அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கிற கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைய நிலையிலே தாவேக்காவுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை என்ற நிலையிலே அடுத்த கட்சிகளுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், 2006 என்று கருதுகிறேன், கலைஞர் கருணாநிதி அவர்கள் மைனாரிட்டி சர்க்காரை 5 ஆண்டுகள் நடத்தினார். 98 எம்எல்ஏக்கள் தான். அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடையாது. ஆனால் வெளியிலிருந்து அந்த கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சியும் அதாவது பாமகவும் ஆதரவு கொடுத்தார்கள். 5 ஆண்டு காலம் நிம்மதியாக இந்த ஆட்சியை நடத்தினார். எனவே அதைப் போல இந்த ஆட்சியை பொறுத்தவரையில், அதாவது ஆட்சி அமைக்க தனிப்பெரும்பான்மை இல்லை என்கிற ஒரு நிலையில் மற்ற கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்து மாற்றாக ஆட்சி அமைக்கலாமா என்று கலந்து பேசியிருப்பதிலே அல்லது ஒரு முடிவை எடுத்தால், அப்படி தலைவர்கள் சேர்ந்து எடுத்திருந்தாலும் அது தவறில்லை. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், டெல்லியில் கூட குஜராத் ஆட்சி நடத்தினார், தேவகவுடா ஆட்சி நடத்தினார், பிபி சிங் ஆட்சி நடத்தினார். அவருக்கெல்லாம் எம்பிக்களே கிடையாது. ஒரு 30-35 எம்பிக்கள் கூட அவர்களுக்கு ஆதரவாக இல்லை. இருந்தாலும் அவர்களை ஆள விட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே, அதாவது அரசியல் கட்சி என்று சொன்னால் என்ன, அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு கட்சியும் நினைக்கும். எனவே இன்றைக்கு கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்ற நிலையிலே யார் யார் சேர்ந்து ஒரு கட்சிக்கு
ஒரு தனி பெரும்பான்மை, அதாவது ஒரு அதிகப்படியாக இடங்களை பெற்ற கட்சிக்கு எதிராக மற்ற கட்சிகளெல்லாம் சேர்ந்து அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கலாம் என்று கலந்தது. திமுகவா இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அப்படி கூடி பேசி, அதாவது ஆட்சி அமைப்பதற்கு அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சி எதுவும் இல்லாத நிலையிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்யலாமா என்று கலந்து பேசியிருந்தால் கூட அது தவறில்லை. அதிமுகங்கிற ஒரு இயக்கமே திமுகவுக்கு எதிராக துவங்கப்பட்டதுதான். ஒரு காலத்திலும் அந்த கட்சியோட ஒரு ஆதரவு கூட கேட்கக்கூடாது அப்படிங்கறத இவங்க குற்றம் சாட்டி வெளியே வந்து தாவேக்காரர் ஆதரவு கொடுத்ததா சொல்றாங்க. அதாவது அரசியலிலே நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அதாவது ஒரு நாட்டினுடைய நலன் கருதி, மாநிலத்தினுடைய நலன் கருதி, மக்களுடைய நலன் கருதி, அதாவது ஒரு சேரக்கூடாதவர்கள் கூட சேருவதிலே எந்த தவறும் இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு சமயம் ஒரு கருத்தை சொன்னார். அதாவது ஒரு வீடு பற்றி எரிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்காரனுக்கு எதிரி. அப்படி எதிரியாக இருந்தால் கூட தன்னுடைய எதிரியுடைய வீடு பற்றி எரிகிறது என்று சொல்லி கைகட்டி நிற்க மாட்டான். அப்படி எதிரி கூட வாளியிலே தண்ணீரை எடுத்து அந்த தீயை அணைக்கத்தான் பார்ப்பான். எனவே அரசியலிலே இது ஒன்றும் பெரிய கருத்தல்ல. இதில் என்ன, அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்களுக்காக, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, மாநில வளர்ச்சிக்காக பாடுபடுவதாகத்தான் கொள்கையை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒன்னும் இரண்டு சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று சேர்ந்து ஒரு கட்சி அது எதிரும் புதிருமாக இருந்தால் கூட அப்படி கூட்டணி ஆட்சி அமைப்பதிலே தவறு இருப்பதாக நான் கருதவில்லை. இப்பொழுது கூட நான் ஏற்கனவே சொன்னதை போல திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தாவேக்காவை எதிர்த்து தான் தேர்தலில் கலந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய ஆதரவோடு அந்த கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. எனவே இதில் ஒன்றும் அதிசயமில்லை, நடக்கக்கூடிய காரியம்தான். நடப்பது நல்லதாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமான பெரும்பான்மை இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி திமுக கூட்டணியில் இருந்த நேரமா அது கொடுத்தாங்க. 122 சீட்டுகள் இருக்கும்போது இவங்க அதிமுகவிலிருந்து மேலும் 25 பேர் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? ஏன் ஒரு நிலையான ஆட்சி அமைப்பதற்கு கூடுதலாக பலம் சேர்ந்தால் என்ன தவறு? அப்படி சேர்ந்தவர்கள் ஒருவேளை ஆதரவை விலக்கிக் கொண்டால் நிலைமை என்னாகும் ஆட்சிக்கு? அதிமுக தலைமையை மீறி செய்யணுமா? இல்ல, அதாவது அதுதான் சொல்றேன், தலைமையை மீறக்கூடாது. அதிலே மாறுபட்ட கருத்து இல்ல. எந்த முடிவானாலும் தலைமையை கலந்து பேசி முடிவெடுத்திருக்க வேண்டும். இப்பொழுதும் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பது நல்லது. ஆனால் நீங்கள் சொல்லுவதைப் போல, அதாவது 120 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு ஆட்சி அமைத்ததற்கு போதுமாக இருக்கும்போது ஏன் வழியே சென்று ஆதரவு கொடுக்க வேண்டும்? ஆக இந்த எதிர்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் ஆதரவு நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும் என்ற உத்தரவாதத்தை யார் தருவது? எனவே மேலும் ஒரு அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்ற கட்சிக்கு மேலும் பலத்தை கூட்டுகிற வகையில் சில பேர் ஆதரவு கொடுப்பதிலும் தவறில்லை. ஆனால் அப்படி எடுக்கப்பட்ட முடிவு ஒரு பிரிவினராக எடுக்கக்கூடாது. ஒரு இயக்கமாக தலைமையை கலந்து பேசி முடிவெடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதுதான் நான் சொன்னேன், தலைவர்கள் மத்தியிலே இந்த ஈகோ இருக்கக்கூடாது. இந்த ஈகோ பிரச்சனை தான் இந்த ரோடில் வண்டி போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி பிரேக் போடும். அது மாதிரி தடையா இருக்கக்கூடாது. இல்ல சார், இப்ப கேசி வீரமணி ஓப்பனாவே சொல்லியிருக்காரு, அதிகாரம் வேணும்ன்றதுனாலதான் நாங்க போனோம் அப்படின்னு சொல்லி. இல்ல, அவருடைய பேட்டியை நானும் பார்த்தேன். அதாவது ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு எம்பி இருக்கிறார் என்று சொன்னால், தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும், அந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய அனுசரணை தேவை. இப்பொழுது கூட பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு கால ஆட்சி நல்ல விதமாக நடத்தினார் என்று சொன்னால் மத்தியிலே இருக்கிற ஆட்சி உறுதுணையாக இருந்தது. எனவே அந்த ஒத்துழைப்பு, உறுதுணை இருக்க வேண்டும். அந்த அர்த்தத்தில் தான் கேசி வீரமணி அவர்கள், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும், தொகுதிக்கு பாடுபட வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய உதவி, ஒத்துழைப்பு, அனுசரணை தேவை என்கிற அந்த அர்த்தத்தில் தான் அந்த எடுத்த முடிவை நியாயப்படுத்தி பேசினார். அவ்வளவுதானே தவிர அவர்கள் கட்சிக்கு எதிராகவோ அதாவது விரோதமாகவோ அவர் கருத்தை சொல்லவில்லை. அந்த தொகுதி மக்களுடைய நலன் கருதி அப்படி சொன்னாரே ஒழிய வேறு அர்த்தத்தை நாம் அவர் பேச்சிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருப்பீங்களா? அந்த எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுடைய முடிவை வந்து நீங்க ஏத்துப்பீங்களா? நீங்க ஒரு புதிய இடத்துல இருந்திருந்தால்
இப்ப எதிராக வந்து எடுத்திருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து தாவேகாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த முடிவை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா இல்ல வந்து எதிராக இருந்திருக்கீங்களா? இல்ல, நான் இப்ப சொல்றாரு தம்பி சொல்றாங்க நீங்க பொதுச்செயலாளர், நான் பொதுச்செயலாளர் தான் அவரை அழைத்து பேசி ஒருமித்த கருத்தை எடுப்பதற்கான முயற்சிகளை நான் எடப்பாடி பழனிசாமி இல்ல அந்த முயற்சி இப்ப நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னமும் அந்த முயற்சி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்ப ஏன் சார் கட்சியிலிருந்து விலகுறீங்க? நானா சார் நீங்களே சொன்னீங்க இல்ல, கிங் மேக்கர் இல்ல. இல்ல, ஒரு கிங் எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் இல்ல கிங் நீங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆடி போய் இருக்கிற நிலையில இல்ல, நீங்க அதாவது கட்சியிலிருந்து விலகுறீங்க. அன்றைக்கு நான் பேட்டி கொடுத்தது, அதாவது திமுக ஆட்சி அமைக்க நீங்கள் ஆதரவு கொடுக்க போகிறீர்களா, உங்களுடைய பொதுச் செயலாளர் திமுக ஆட்சி அமைப்பதற்கு அவர் ஒரு கிங் மேக்கராக இருக்க போறாரா என்றுதான் என்னை கேள்வி கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், பொதுச் செயலாளர் கிங் மேக்கராக இருக்க மாட்டார், அவர் கிங்காகத்தான் இருப்பார் என்று. நான் சொன்னதனுடைய அர்த்தம் நீங்களே இப்பொழுது கேள்வி கேட்டீர்களா, திமுகவுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிற அந்த ஒரு சூழல் ஏற்படுகிற போது திரு இபிஎஸ் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு வருகிறது என்ற அந்த அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொன்னேன். ஈகோ யார் இருக்கு சார்? அப்ப இபிஎஸ் ஈகோன்னு சொன்னீங்க, அந்த ஈகோ யார் இருக்கு? இபிஎஸ் இருக்கா, வேலுமணி யாதவ்? ஈகோ என்பது ஒருவருக்கு சொந்தமானதல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஈகோ இருக்கும். அந்த ஈகோ தவிர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும், எனக்கு ஒரு ஈகோ இருக்கும். எனவே ஒவ்வொருவருக்கும் தனி வாழ்க்கையிலே பொது வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம், ஒரு நிலைப்பாடு, ஒரு ஈகோ, ஒரு ஆசை, ஒரு அபிலாசை எல்லாம் இருக்கும். அதிலே தவறில்லை. தலைமைக்கு கட்டுப்பாடணும் அப்படின்ற நிச்சயமாக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்க மனசை பாய்ச்ச சம்பவம் என்ன சார்? அதாவது நான் ஏற்கனவே சொன்னதை போல 72 இந்த இயக்கத்தை ஆரம்பித்த போது நான் கல்லூரி காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாணவர் அமைப்பிலே இருந்தவர். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கியவுடன் 72 நான் இந்த இயக்கத்திலே என்னை இணைத்துக் கொண்டேன். அவர் எனக்கு 3 தேர்தலிலே வாய்ப்பை கொடுத்தார். 77, 80, 84 3 தேர்தல் போட்டியிடுகிற வாய்ப்பை கொடுத்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 4 தேர்தலிலே நான் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார். அதாவது 1999 1989 திருமதி ஜானகி அம்மையார் அவர்கள் எனக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு கட்சி இணைந்த பிறகு, இயக்கம் இணைந்த பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 4 முறை தேர்தலில் போட்டியிட எனக்கு வாய்ப்பை கொடுத்தார்கள். அதாவது 1999, 2001, 2016, 2009 அதாவது ஒரு நாடாளுமன்ற தேர்தல், 3 சட்டமன்ற தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தல். எனவே 4 வாய்ப்புகளை எனக்கு தந்தார். எனவே அவர்களோடு, அந்த ஆளுமை மிக்க தலைவர்களோடு பயணித்த எனக்கு இப்பொழுது சமீப காலமாக கட்சியிலே நடந்த சம்பவங்கள் எனக்கு மனவேதனையை உண்டு பண்ணிவிட்டது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. என்னால் எந்த பணியிலும் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியவில்லை. எனவே மன அமைதிக்காக நான் இந்த முடிவை எடுக்க வேண்டிய அந்த கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். இப்பொழுது கூட ஜூன் மாதம் மன அமைதி தேடி அமெரிக்கா செல்லுகிறேன், என்னுடைய மகள் வீட்டிற்கு. செப்டம்பரில் தான் திரும்புகிறேன். எனவே இப்பொழுது அந்த மன வேதனையோடு இருக்கிற போது எனக்கு வேறு வழி தெரியவில்லை. இப்பொழுது கொஞ்சம் உங்களோடு சந்தித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பிறகு எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைத்திருக்கிறது. இப்போதைக்கு ஓரளவுக்கு எனக்கு ஒரு மன ஆறுதல் கிடைத்திருக்கிறது, வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே அதைத்தான் சொல்லி மீண்டும் மன அமைதியை தேடி அமெரிக்கா என்னுடைய மகள் வீட்டுக்கு செல்லுகிறேன். ஜூனில் செல்லுகிறேன், செப்டம்பரில் தான் திரும்புகிறேன். அதற்குள் ஏதாவது நல்லது நடக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன், என்று விரும்புகிறேன், அதை எதிர்பார்க்கிறேன். எனவே இந்த இடைப்பட்ட காலத்திலே, அதாவது அமெரிக்கா செல்லுகிற அந்த சூழ்நிலையில் அடுத்து உங்களை சந்திக்கிற வரை ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் நன்றி. பாம்பு சாகக்கூடாது, தடியும் உடையக்கூடாது என்ற அளவிலே உங்களுடைய பதில் அனைத்துமே இருக்கு.
இப்ப பிரிந்து சென்றவர்களை நீங்க ஏன்? ஆதரிக்கிறீங்களா? என்ன- பொதுச் செயலாளரை இல்ல ஆதரிக்கிறீங்களா? என்ன ஒரு குரூப்ல சேர்த்துறான்னு பாக்குறீங்களா? இல்ல, பிரிந்து சென்றவங்களையும் ஆதரிக்கிறீங்க. நீங்களே சொல்லுகிறீர்கள். பொதுச் செயலாளர் இல்ல, எடுத்த நடவடிக்கை நல்லதுதான். மூத்த நிர்வாகி, அனுபவம் மிக்கவர். நம்ம நண்பர் கூட கேட்டார், அதாவது உங்களோட ஆலோசனையை பெறவில்லையா என்று. எனவே அப்படிப்பட்ட நான் எந்த தரப்பு, இந்த தரப்பா அந்த தரப்பா என்றுதான் நான் சாய மாட்டேன். எனக்கு இந்த இயக்கம், இந்த 2 ஆளுமைகள் கட்டிக்காத்த இந்த இயக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும், இந்த நாட்டு மாநிலத்தின் நலன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இப்பொழுது விலகலுக்கு கூட காரணம், இந்த விலகலுக்கு பிறகாவது இந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், தலைவர்கள் இப்படி செம்மலையெல்லாம் நாம் இழந்து விட்டோம், அவர் அந்த மனவேதனையை, என்னுடைய மனவேதனையை உணர்ந்து இனியாவது அவர்கள் ஒன்றுபட்டு இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார்களா என்ற ஒரு ஒரு ஆசை, ஒரு நம்பிக்கை, அந்த விருப்பத்தை தான் உங்களுடன் நான் அப்படி பகிர்ந்தேன். இணைஞ்ச வாட்டி மீண்டும் வந்து சேர்ந்துருவீங்களா சார்? அதான் சொன்னேன். அதாவது என்னுடைய எதிர்காலத்தை பொறுத்தவரையில் காலம் தீர்மானிக்கும். அதான் ஏற்கனவே சொன்னேன், ஃபியூச்சர் அலோன் வில் டிசைட் மை ஃபியூச்சர். உங்க வாய்ப்பை தடுத்தது யாரு? உங்களுக்கான அந்த வாய்ப்புகள்லாம் மறுத்தது யாரு, தடுத்தது யாரு? ஐயோ, அதெல்லாம் நீங்க அதாவது இல்ல அதாவது அப்ப எழுதுனா அப்படி வாய்ப்புகள் எனக்கு இல்லாத நிலையில் கூட இது மற்றவர்களுக்கு ஒரு அறிவுரை. அது புரியுதா? இல்ல அது இருக்கு, அதுல இருக்குது. அதாவது மற்றவர்களுக்கு ஒரு அறிவுரை. எனக்கு வாய்ப்புகள் இல்லாத போது கூட தலைமைக்கு கட்டுப்பட்டு இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்தேன். அப்படி மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன். எனக்கு மறுக்கப்பட்டது, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், புரட்சித் தலைவர் 3 முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தார். புரட்சித் தலைவர் அம்மா திருமதி ஜானகி அம்மா 1 முறை வாய்ப்பளித்தார். புரட்சித் தலைவர் அம்மாவில் 4 முறை வாய்ப்பளித்தார். எனக்கு வாய்ப்பு தவறியது எப்பொழுது என்று சொன்னால் 2014, 2014, 2021, 2026 இந்த 3 தேர்தல்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தல், 26 சட்டமன்ற தேர்தல், அதேபோல 16 இந்த 3 தேர்தல்கள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு உங்களுக்கு வாய்ப்பே தரல சார். அதான் உண்மை. மறுக்கப்பட்டது போட்ட தடுக்கப்பட்டது அதான் உண்மை சார். போட்டிருக்கீங்க. தடுக்கப்பட்டதுக்கான காரணம் யாரா, அது யாருன்னு கேட்கலாம். சார் அதான் இல்ல, அதாவது தடுக்கப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை நான் ஏன் போட்டேன்னா, எனக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்கிற போது சம்பந்தப்பட்டவர்கள் எனக்கு அதாவது பரிந்துரை செய்யவில்லை. சார் அதான் அதே மாதிரி 2021 தேர்தல் மேட்டூர்ல இருந்தேன். அப்போ எனக்கு சீட்டு அனௌன்ஸ்மெண்ட் முதல்ல வரல. பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நான் விடுபட்டு விட்டேன் என்பதற்காக ஏற்கனவே அறிவித்த வேட்பாளரை மாற்றிவிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். எனவே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பொறுத்தவரையில் எனக்கு வாய்ப்பளிக்க தவறியதே கிடையாது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், 2014 எம்பி தேர்தல் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு சரியாக என்னுடைய பெயர் அந்த பட்டியலில் இடம்பெறாதது அவருடைய கவனத்திற்கு செல்லவில்லை. தருமபுரியிலிருந்து அவர் வருகிற போது நான் தொப்பூரிலே நின்று அவருக்கு வணக்கம் செலுத்திய போது என்னை கூப்பிட்டு சொன்னார், ஏன் நீங்கள் தேர்தலுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா என்று கேட்டார். இல்லை என்று சொன்னேன். உள்ளபடியே சொல்லுகிறேன், அதை மனதில் வைத்துக் கொண்டு அடுத்த தேர்தலில் 2016 எனக்கு வாய்ப்பளித்தார். அது எதற்காக சொல்றேன்னு சொன்னால், சில நேரங்களிலே தலைமையை மீறி சில காரியங்கள் நடக்கிற போது அது மறுக்கப்பட்டதாகவும் இருக்கலாம், தடுக்கப்பட்டதாகவும் இருக்கலாம். அதனால யாரையும் நான் குற்றம் சொல்லவில்லை. என்னுடைய போதாத காலம், என்னுடைய அன்லக் எனக்கு அது கிடைக்கவில்லை. அப்படித்தான் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை, பெரிதாகவும் எடுத்துக்கொள்ளை. நான் அதை அந்த குறிப்பிட்டதற்கு காரணம், அப்படி வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில் கூட தலைமைக்கு கட்டுப்பட்டு இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்தேன், பாடுபட்டேன், பயன்பட்டேன். அதை போல மற்றவர்களும் இருங்கள், என்னை மாதிரியாக பின்பற்றுங்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் அந்த கருத்தை சொன்னேனே தவிர வேறு யார் மீதும் குற்றச்சாட்டு அல்லது குற்றச்சாட்டு யாரையும் குற்றச்சாட்டு
கூப்பிட்டு உங்களை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினா மறுபரிசீலனை அதுதான் சொல்றேன், காலம் தீர்மானிக்கும், காலம் பதில் சொல்லும். உறுதியல்லையா சார்? சார் இல்ல சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு உங்களுக்கு எந்த பதவியும் தெரியல சார், எந்த நிக்கிறதுக்கான இது தெரியல உங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த தேர்தலையும் நிற்பதற்கான வாய்ப்பையும் வழங்கவில்லை. இல்ல, அதாவது தேர்தலையும் நிற்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனக்கு நான் கொடுக்கவில்லை என்று கூட சொல்ல மாட்டேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதாவது 4 இடங்களுக்கு ராஜ்யசபாவுக்கு வாய்ப்பு வந்தது. அப்பொழுதும் நான் பரிசீலிக்கப்படவில்லை. ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நான் தகுதியற்றவன் என்று தலைமை நினைத்ததோ என்று தெரியாது. அதேபோல ராஜ்யசபாவுக்கு செம்மலை தகுதியானவன் இல்லை என்று ஒருவேளை அப்படி கூட முடிவெடுத்திருக்கலாம். எனவே உங்களுடைய யூகத்திற்கு அதை விட்டுவிடுகிறது. ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல, ஒதுக்கவே கிடையாது. என்னை, அதாவது கட்சியினுடைய செயற்குழு தீர்மானம், பொதுக்குழு தீர்மானம், அடுத்து தேர்தல் அறிக்கை, இந்த பணிகளை எல்லாம் ஒரு வார காலம் கண்டுஞ்சாமல் செய்து முடித்துக் கொடுத்தவன் நான். எனவே என்னை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் என்னை கட்சியினுடைய வளர்ச்சிக்காக என்னை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொண்டார். அதை நான் குற்றம் சொல்லவில்லை. வாய்ப்பு அவர் தருவதாக நினைத்தாலும் சந்தர்ப்பம் செயல்பாடு எப்படி இருக்கு? கடந்த ஒரு வாரம் ஆச்சு முதலமைச்சரா பொறுப்பேற்று அவருடைய செயல்பாடு எல்லாம் சமூக வலைதளம் தான் இருக்குன்னு பெரும்பாலும் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? அதாவது ஒரே நாளிலே அல்லது ஒரு வார காலத்திற்குள்ளாக ஒரு ஆட்சியை பற்றி நாம் எடை போட முடியாது. அது தவறு. முன்னாலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் ஆனாலும் சரி, பேரறிஞர் அண்ணா அவர்களும் சரி, ஆளுகிற கட்சிக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு 6 மாத காலத்திலே அந்த ஆட்சியுடைய செயல்பாடுகள் குறித்து நாம் மதிப்பீடு செய்துதான் பின்னாலே விமர்சிக்க வேண்டுமே தவிர ஒரு 6 மாத காலத்திற்கு அவர்களுக்கு எந்த விமர்சனமும் நாம் செய்யக்கூடாது என்று மூத்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் இப்பொழுது சொன்னதை போல இந்த ஒரு வார காலத்திலே நன்றாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவேகாவை பொறுத்தவரையில் அதாவது இந்த ஒரு வார அறிவிப்புகள் பணிகளை பார்க்கிற போது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த செயல்பாடு பாராட்டத்தக்கதாகத்தான் இருக்கு. ஒரு மூத்த அரசியல்வாதி அமைச்சர் ஆதவர்ஜனா பொது மேடையில முன்னாள் முதலமைச்சர் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவோம், துணை முதலமைச்சர் அடுத்த தேர்தல் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவோம் சொல்லி ஒரு அமைச்சர் இப்படி 3ஆம் தர பேச்சாளர் மாரி பேசுவதை நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி எப்படி பாக்குறீங்க? நான் அந்த பேச்சை நான் பார்க்கவில்லை. சமூக வலைதளம் எல்லா சேனலும் சமூக வலைதளத்தில் வருகிற செய்தி எல்லாம் உண்மை என்று எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு. இல்ல அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சமூக வலைதளங்களுடைய இதெல்லாம் இது பண்ண முடியாது. அப்படி நம்ம ஒரு இது பண்ணக்கூடாது. யூகங்கள், வதந்திகள் இதெல்லாம் அவரை கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்றாரு. அமைச்சர் ஆதவர் சொல்றாங்க, இந்த மாதிரி பேசுறீங்களே அதுக்கு என்ன பொருள்ல பேசுறீங்க, என்ன அர்த்தத்தில் பேசுறீங்கன்னா அதற்கு அவர் அதாவது இப்ப நான் அது கருத்து சொல்ல முடியாது. அவரை கேட்டா அதுக்கு அவர் தக்க பதிலை சொல்லுவார். ஏன் அப்படி பேசினேன், ஏன் அப்படிப்பட்ட கருத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லலாமே தவிர ஸ்கெட்ச் போட்டு தூக்கணுங்கிறதுலாம் நீங்க சொல்றதெல்லாம் அது எந்த அர்த்தத்தில் சொன்னது பார்க்கணும். மாற்று கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? போவீங்களா இல்ல அதிமுகவோட உங்க அரசியல் ஓய்வு? நான் முந்தைய சொல்லிட்டேன், அது மாதிரி எண்ணம் இல்லை, அது போன்ற எண்ணம் இல்லை. இப்ப தாவை கடந்து உங்களுக்கு அழைப்பு வருது, என்ன பண்ணுவீங்க? அதான் அந்த எண்ணமே எனக்கு இப்போதைக்கு இல்ல. என்ன நிம்மதியா விட்டு அமெரிக்கா போயிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு வரேன். குற்றச்சாட்டோடு போகவில்லை. நான் இப்பொழுது கட்சியிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் விலகுவதற்கு யார் மீதும் குற்றச்சாட்டு சாட்ட மாட்டேன், குறையும் சொல்ல மாட்டேன். எனக்கு அதாவது நடந்த சம்பவங்கள், நடக்கிற சம்பவங்கள் எனக்கு மன வேதனையை உண்டு பண்ணி இருக்கிறது. எனவே அந்த மன அமைதிக்காக இப்போது நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். அதிமுக நாட்டாமை நடக்கிறதா சொன்னீங்க, அந்த நாட்டாமை யார் சார்? அதையே சொல்லுங்க. அதிமுக நாட்டாமை செய்வதா சொல்றீங்க. அப்படி
நாட்டால் செய்யற மாதிரி சொல்ல இல்ல. அப்படி வந்து கட்சியில வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தா அவங்கள வந்து நாங்க வந்து அப்பங்க நாங்க பரிசீலிச்சிருக்க மாட்டோம் சேர்த்துறதுக்கு. சரி, நன்றி. செப்டம்பர் எல்லாம் இருக்கு. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் என்னோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி, வணக்கம். மீண்டும் அமெரிக்கா சென்று வந்த பிறகு சந்திக்கிறேன், உற்சாகத்தோடு சந்திக்கிறேன். அதாவது இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களிடம் நன்றியோடு விடைபெறுகிறேன். MP தேர்தலை சந்திக்கலாமா சார்?